அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குப்தர்களுடைய அந்த கிங் வரிசையை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து யார் வர்றாங்கன்னா வந்து ஸ்ரீகுப்தர். ஓகேவா? ஸ்ரீகுப்தரோட பீரியடு பார்த்திங்கன்னா கிபி 240 280 வரலையும். இவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு குப்த மரபு அப்படின்னு ஒரு மரபையே வந்து என்ன பண்ணுறாருன்னா உருவாக்குறாரு. குப்த மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்ரீகுப்தர். இவர் வந்து என்னென்னா பீகார், வங்காளம் போன்ற பகுதியில் வந்து என்ன பண்ணாருன்னா ஆட்சி பண்ணுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இவருக்கு ஒரு பட்டப்பேர் கொடுக்குறாங்க. மகாராஜா என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா நம்ம ஸ்ரீகுப்தர். ஓகேவா? அடுத்து வந்து என்னென்னா இவருடைய மகன் யாருன்னா கடோத்கஜர். கடோத்கஜரோட பீரியடு பார்த்துட்டிங்கன்னா கிபி 280 319 வரலையும். கடோத்கஜர் யார்? ஸ்ரீகுப்தருடைய மகன் யாருன்னா வந்து கடோத்கஜர். இவருக்கும் ஒரு பட்டப்பேர் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா வந்து மகாராஜா. ஸ்ரீகுப்தருக்கும் மகாராஜா தான், கடோத்கஜருக்கும் மகாராஜா தான். ஓகேவா? அடுத்த கிங் யாருன்னா வந்து முதலாம் சந்திரகுப்தர். கிபி 320 330 வரலையும் தான் வந்து நம்ம முதலாம் சந்திரகுப்தரோட பீரியடு. கிபி 320 தான் வந்து குப்த யுகம் அப்படிங்கிற ஒரு யுகமே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. முதல் சுதந்திர அரசர் யார்? குப்தர்களில் முதல் சுதந்திர அரசர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாருன்னா வந்து முதலாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறாங்க. ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும் நம்ம என்ன பட்டப்பேர் பார்த்தோம்னா மகாராஜா அப்படின்னு பட்டப்பேர் பார்த்தோம். இவங்களுக்கு என்ன பட்டப்பேர் கொடுக்குறாங்கன்னா மகாராஜாதி ராஜா அப்படின்னு பட்டப்பேர் கொடுக்குறாங்க. வேறு வந்து இன்னொரு பட்டப்பேர் என்ன அதிராஜா அப்படிங்கிறாங்க. அதிராஜானா வந்து அரசருக்கெல்லாம் அரசர் அப்படிங்கிறாங்க. இவங்க குமாரதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை மணக்கிறாங்க. இந்த குமாரதேவி வந்து என்ன மரபை சேர்ந்தவங்கன்னா லிச்சாவி மரபை சேர்ந்தவங்க தான் யாருன்னா நம்ம குமாரதேவி அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த லிச்சாவி அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா பழமையான கனசங்கங்களில் ஒன்று தான் லிச்சாவி அப்படிங்கிறாங்க. இந்த லிச்சாவி வந்து எந்த இடைப்பட்ட பகுதிக்கு இடையே இருந்தது அப்படின்னா நேபாளத்திற்கும் கங்கை சமவெளிக்கும் இடையே இருந்த பகுதி தான் வந்து என்னென்னா லிச்சாவி அப்படிங்கிறாங்க. இவரும் வந்து என்ன பண்ணான்னா தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த தங்க நாணயங்களில் குமாரதேவியோடைய உருவம், அவருடைய மனைவியோட உருவமும் முதலாம் சந்திரகுப்தருடைய உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் லிச்சாவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகமும் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானவர் முதலாம் சந்திரகுப்தர். கிபி 320 330 வரலையும். குப்த யுகம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிபி 320 ஸ்டார்ட் ஆகுது. முதல் சுதந்திர அரசர் யாருன்னு கேட்பாங்க. முதலாம் சந்திரகுப்தர். இவருக்கு என்ன பட்ட பேர் கொடுக்குறாங்கன்னா மகாராஜாதி ராஜா அதிராஜா அப்படிங்கிறாங்க. இவங்க யாரை மணக்கிறாங்கன்னா வந்து குமாரதேவி அப்படின்னு ஒருத்தவங்க மணக்கிறாங்க. அந்த குமாரதேவி வந்து லிச்சாவி மரபை சேர்ந்தவங்க அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து தங்க நாணயங்களும் வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த நாணயங்களில் வந்து அவரும் அவருடைய மனைவி குமாரதேவியோடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர். கிபி 330 380 வரலையும் தான் வந்து சமுத்திரகுப்தரோட பீரியடு. சமுத்திரகுப்தர் யாருன்னா வந்து முதலாம் சந்திரகுப்தருடைய மகன் தான் வந்து யாருன்னா வந்து சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறாங்க. குப்தர்களையே மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாருன்னா வந்து நம்ம சமுத்திரகுப்தர் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் பிரசாஸ்தி. ஓகேவா? அல்லது மெய்கீர்த்தி. பிரசாஸ்திங்கிறது வந்து ஒரு சமஸ்கிருத வேர்டு. அதில் தமிழில் மீனிங் என்னென்னா வந்து மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிரசாஸ்தி அல்லது மெய்கீர்த்தி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஒருத்தவங்களை பாராட்டி வந்து சொல்கிறது தான் வந்து என்னென்னா பிரசாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தருடைய வெற்றியை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னு கேட்பாங்க. அலகாபாத் கல்தூன் கல்வெட்டு தான் வந்து சமுத்திரகுப்தருடைய வெற்றியை பற்றி குறிப்பிடுது அப்படிங்கிறாங்க. இந்த அலகாபாத் கல்தூனை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஹரிசேனர். ஓகேவா? அவர் தான் என்ன பண்ணாங்கன்னா அலகாபாத் கல்தூனை வந்து வடிவமைச்சிருக்காரு. ஒரு 33 வரி என்ன பண்ணியிருக்காருன்னா அதில் வந்து ஒரு நாகரி ஸ்கிரிப்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நாகரி வடிவத்தில் என்னென்னா ஒரு 33 வரி வந்து யாரை பற்றி எழுதியிருக்காரு? நம்ம சமுத்திரகுப்தரை பற்றி எழுதியிருக்காரு அப்படிங்கிறாங்க. சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர் என்ன பண்ணுறாருன்னா அஸ்வமேத யாகத்தை வந்து என்ன பண்ணுறாருன்னா திரும்ப கொண்டு வராரு. அஸ்வமேத யாகம் வந்து எங்கே ஃபேமஸாக இருந்துச்சுன்னா வேத காலத்தில் தான் ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அஸ்வமேத யாகத்தையும் மீட்டெடுத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சமுத்திரகுப்தர் தான். இவரும் என்ன பண்ணுறாரு? தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. அந்த தங்க நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற ஒரு உருவம், அவருடைய உருவத்தை என்ன பண்ணியிருக்காரு? பதிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. இவருக்கு ஒரு பட்டப்பேர் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டப்பேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க.
வேறு என்ன இவரை பற்றினா வந்து இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன், ஓகேவா, அவர் வந்து ஒரு பௌத்த அரசர். அவரும் நம்ம சமுத்திரகுப்தரும் ஒரு சமகாலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமுத்திரகுப்தரை வந்து பாடலிபுத்திரத்தில் ஆட்சி பண்ணுறப்ப வந்து இலங்கையில் யார் ஆட்சி பண்ணா, ஸ்ரீ மேகவர்மன் ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வரலாற்று அறிஞர் விஎஸ் ஸ்மித்து என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ஒரு இந்தியாவுடைய நெப்போலியன் சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று அறிஞர் விஎஸ் ஸ்மித் வந்து யாரை பாராட்டுறாரு, சமுத்திரகுப்தரை பாராட்டுறாரு. சமுத்திரகுப்தர் வந்து ஒரு புத்த அறிஞரை ஆதரிச்சிருக்காரு. என்னன்னா வந்து வசுபந்து ஒரு ஆதரித்த அறிஞர் யார், நம்ம வசுபந்து தான் ஒன்றானா சமுத்திரகுப்தர் ஆதரித்த புத்த அறிஞர். ஆனால் வந்து அவர் என்னது விஷ்ணு பக்தர் இருந்தாலும் வந்து ஒரு புத்த அறிஞரை வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஆதரிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. இவரை பற்றி வந்து மொத்தம் 3 படையெடுப்பு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு படையெடுப்பாக பார்க்க போகிறோம். அச்சுதன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நாக மரபை சேர்ந்த அரசரை வந்து என்ன பண்ணுறாருன்னா தோற்கடிக்கிறாரு. அடுத்தது நாகபாணர் கோடா குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரசரை வந்து தோற்கடிக்கிறாரு. தோற்கடித்து வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த நாடுகளை வந்து தன் நாட்டோட என்ன பண்ணுறாரு, இணைச்சிக்கிறாரு. ஓகேவா, முதல் படையெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அச்சுதன் ஒரு நாக மரபை சேர்ந்தவர், நாகபாணர் வந்து கோடா குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த 2 பேரும் ஜெயிச்சு அவங்களோட நாட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னோட சமுத்திரகுப்தரோட நாட்டோட இணைச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2வது படையெடுப்பு முக்கியமான படையெடுப்பு, தென்னிந்திய அரசருக்கு எதிரான படையெடுப்பு தான் வந்து 2வது படையெடுப்பு அப்படிங்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக 12 தென்னிந்திய அரசர்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஜெயிச்சார், அதாவது முறியடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கல்வெட்டு சொல்லுது, அலகாபாத் கல்தூன் கல்வெட்டு வந்து சொல்லுது அப்படிங்கிறாங்க. அந்த 12 தென்னிந்திய அரசர்களில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த விஷ்ணுகோபனும் ஒரு அரசன் அப்படிங்கிறாங்க. விஷ்ணுகோபனும் ஒரு முக்கியமான அரசன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இந்த தென்னிந்திய அரசர்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தன் நாட்டோட அந்த தென்னிந்திய அரசர்கள் ஜெயித்தாங்கல்ல, ஜெயிச்சு அந்த தென்னிந்திய நாட்டை வந்து என்னென்னா தன் நாட்டோட என்ன பண்ணல, இணைத்து கொள்ளவில்லை. ஏன் இணைத்து கொள்ளவில்லைன்னா வந்து என்னுடைய மேலாண்மை மட்டும் நீங்கள் ஏற்றுங்க, டேக்ஸ் மட்டும் நீங்கள் கட்டுங்க. அவருடைய இந்த ஜெயித்த சமுத்திரகுப்தர் ஜெயித்த அந்த 12 தென்னிந்திய அரசர்களையும் அவங்க நாட்டை வந்து அவங்கள்ட்டே கொடுத்துட்டாரு. ஓகேவா, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேக்ஸ் மட்டும் கட்டுங்க அப்படின்ட்டுருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் 3வது படையெடுப்பு வந்து வட இந்தியாவில் உள்ள 9 அரசர்களை என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் தோற்கடிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர் தான் மிக முக்கியமான ஆள். ஓகே, நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து யாரை பார்க்க போகிறோம்னா வந்து 2ஆம் சந்திரகுப்தர். அவரோட பீரியடு பார்த்துட்டிங்கன்னா 375லேருந்து 415 வரையும் தான் வந்து 2ஆம் சந்திரகுப்தரோட பீரியடு. எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணுறாரு, 40 ஆண்டுகள் என்ன பண்ணுறாருனா வந்து 2ஆம் சந்திரகுப்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆட்சி பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. இவர் ஒரு டக்குன்னு வந்து இவர் வந்து ஆட்சிக்கு வரல. இவருடைய சகோதரர் ராமகுப்தருக்கும் இவருக்கும் 2ஆம் சந்திரகுப்தருக்கும் ஒரு வாரிசுரிமை போர் நடக்குது. அந்த வாரிசுரிமை போரில் வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் ஜெயிச்சு யார் ஆட்சிக்கு வராரு, 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சிக்கு வராரு அப்படிங்கிறாங்க. இவருடைய காலம்தான் வந்து குப்தர்களின் பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குப்தருடைய பொற்காலம் யாருடைய காலம் அப்படின்னு கேட்பாங்க, 2ஆம் சந்திரகுப்தருடைய காலம்தான் அப்படிங்கிறாங்க. இவருடைய காலத்தில் தான் சீனாவை சேர்ந்த புத்த துறவி பாக்யான் வந்து வருகை புரிகிறார். எங்கே வராரு, இந்தியா வராரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்ன பட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். விக்ரமாதித்தன் அப்படின்னு ஒரு பட்டம், வேதாள விக்ரமாதித்தன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, விக்ரமாதித்தன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம். அதுக்கப்புறம் தேவகுப்தர், தேவஸ்ரீ, தேவராஜன், விக்ரமன், சிம்ம விக்ரமன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு பட்டம் கொடுக்குறாங்க. விக்ரமாதித்தன், தேவகுப்தர், தேவஸ்ரீ, தேவராஜன், விக்ரமன், சிம்ம விக்ரமன் அப்படிங்கிறாங்க. இவங்க வேறு என்ன பட்டம் கொடுக்குறாங்கன்னா சாகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. சாகரில் ஜெயிக்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு சாகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் குப்த மன்னர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அவர் தான் வந்து நம்ம 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின், எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் குப்த மன்னர் யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான். 2ஆம் சந்திரகுப்தருடைய அமைச்சரவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா நவரத்தினங்கள் அப்படிங்கிறாங்க. நவரத்தினம்னாலே நவ அப்படின்னாலே 9ன்னு அர்த்தம். அந்த நவரத்தினங்களில் எந்தெந்த அறிஞர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காளிதாசர் சமஸ்கிருத புலவர். ஓகேவா, நம்ம படிச்சிருக்கோம். ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம் அப்படின்னா ஒரு நூலாக எழுதியிருக்காங்கல்ல, அவர் தான் காளிதாசர். ஹரிசேனர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு சமஸ்கிருத புலவர். அலகாபாத் கல்தூன் கல்வெட்டு என்ன பண்ணுறாரு, அவர் தான் வடிவமைச்சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அடுத்தது வராச்சி. வராச்சிங்கிறவர் யாருன்னா வந்து இலக்கண ஆசிரியர். இலக்கணம் வரவே வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வராச்சி வந்து இலக்கண ஆசிரியர். அதுக்கப்புறம் தன்வந்திரி. தன்வந்திரி தான் மருத்துவர். அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். சுசுருதர், ஒரு தன்வந்திரியும் ஒரு மருத்துவர் தான். அதுக்கப்புறம் அமரசிம்மர், அகராதியின் ஆசிரியர். அமரசிம்மர் யாருன்னா அகராதியின் ஆசிரியர். காக்கபாகனர், ஜோதிடர். காக்காவுக்கு ஜோசியம் பார்க்குறோம், ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் சன்குனா யாருன்னா வந்து கட்டிடக்கலை நிபுணர் அப்படிங்கிறாங்க. பிட்டல் பட்டர், மாய வித்தைக்காரர் அப்படின்னு ஒருத்தவர். வராகமிகிரர் யாருன்னா வானவில் அறிஞர். ஓகேவா, மொத்தம் 9 பேர். காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், வராச்சி இலக்கண ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், அமரசிம்மர் அகராதியின் ஆசிரியர், காக்கபாகனர் ஜோதிடர், சன்கு கட்டிடக்கலை நிபுணர், பிட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர், வராகமிகிரர் வானவில் அறிஞர். அடுத்து யார் ஆட்சிக்கு வராங்கன்னா வந்து முதலாம் குமாரகுப்தர் தான் ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டில் நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அந்த பல்கலைக்கழகத்தோடைய ஃபவுண்டரே யார் தான் வந்து முதலாம் குமாரகுப்தர் தான் அப்படிங்கிறாங்க. இவருக்கு ஒரு பட்டப்பேர் கொடுக்குறாங்க, என்னென்னா சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டப்பேர் கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாருனா அந்த அஸ்வமேத யாகத்தை வந்து என்ன பண்ணுறாருனா நடத்தினார் அப்படிங்கிறாங்க. அஸ்வமேத யாகத்தை வந்து சமுத்திரகுப்தரும் என்ன பண்ணியிருப்பார், மீட்டு எடுத்திருப்பாருன்னு சொல்லியிருப்போம். அடுத்து இவரும் என்ன பண்ணுறாரு, முதலாம் குமாரகுப்தரும் இந்த அஸ்வமேத யாகத்தை நடத்தினார் அப்படிங்கிறாங்க. முதலாம் குமாரகுப்தர் காலத்திலையும் ஹூணர்கள் என்ற நாடோடி இனத்தவருக்கும் மோதல் ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க. அதாவது முதலாம் சமுத்திரகுப்தர் ப்ளஸ் ஹூணர்கள் 2 பேருக்குமே என்ன பண்ணிடுறாங்க, பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தர் கடைசி பேரரசர் அப்படிங்கிறாங்க. ஸ்கந்தகுப்தர் தான் கடைசி பேரரசர் அப்படிங்கிறாங்க. ஹூணர்களின் படையெடுப்பிலேருந்து நாட்டை காத்தவர். எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின், ஹூணர்களின் படையெடுப்பிலேருந்து நாட்டை காத்தவர் யாருன்னா ஸ்கந்தகுப்தர் அப்படிங்கிறாங்க. ஹூணர்களுடைய படைத்தளபதி 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து தோரமானர், ஒருத்தவங்க வந்து மிகிரகுலர் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் இதுவும் கேட்டிருக்காங்க. ஹூணர்களுடைய படைத்தளபதி யார், தோரமான மற்றும் மிகிரகுலர் அப்படிங்கிறாங்க. ஸ்கந்தகுப்தர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போ இறக்குறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா கிபி 467 தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கந்தகுப்தர் வந்து இறக்குறாங்க. இவரை பற்றி சொல்கிற கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தரை பற்றி சொல்கிற கல்வெட்டு என்னென்னா பிடாரி ஒற்றைத்தூண் கல்வெட்டு அப்படிங்கிறாங்க. குப்தர்கள், அதாவது பிடாரி ஒற்றைத்தூண் கல்வெட்டு யாரை பற்றியது அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்பிள், ஸ்கந்தகுப்தர் அப்படிங்கிறாங்க. குப்தர்களில் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்பாங்க, நம்ம விஷ்ணுகுப்தர். ஓகேவா.